இப்போது நாம் ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணும் பொழுது ஜாதகம் பார்க்க போவோம். ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வச்சுட்டே வாங்க, எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிவிடுவாங்க. கண்டிப்பான உண்மை. யார் ஒருவர் தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடு பலன்கள் வந்தாலும், கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவு தலைபோற பிரச்சனை வந்தாலும், ஏன் உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட எல்லாமே தவிடுபடியாகி ஓடி போயிடும். எல்லாமே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். காகம் குலதெய்வ வடிவத்திலையும் காகம் வருவாங்க, சனீஸ்வர பகவான் வடிவத்திலையும் காகம் வருவாங்க, யமதர்மராஜன் வடிவத்திலையும் காகம் வருவாங்க. அந்த காகங்கள் நம்ம வைக்கிற உணவை சாப்பிடும் பொழுது நம்ம குடும்பத்தை நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு போவாங்களாம். அதனால் நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் இடையூறு வந்தாலும் எல்லாமே ஓடிடும். எல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சாதாரண நாட்களில் நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது எச்சில் படாத சாதம் எப்போ வேணாலும் வைங்க. காகத்துக்கு சாதம் வைங்க. சனிக்கிழமை அன்னைக்கும் சாதம் வைக்கும் பொழுது சுடு சாதத்தோட எள்ளு கலந்து சாதம் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். குடும்பத்தில் எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். குடும்ப வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அதனால் தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைக்கிறது கடமையாகவே எடுத்துக்கோங்க. எச்சில் படாமல் சூடான சாதத்தை கொண்டு போய் வச்சு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.